நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மகளிர் சக்தி என்பது 5 பெரும் சக்திகள். அந்த பஞ்சபூதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 5 பெரும் சக்திகள். இன்று நாம் அந்த பஞ்சபூதங்கள் 5 பெரும் சக்திகளை ஒருங்கிணைத்து ஒரு மங்கையர் சோலை நிகழ்ச்சியை நடத்தினால் என்ன? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை தான். அப்படிப்பட்ட சிந்தனையில் இந்த பூமி, நீர், நிலம், காற்று, விண், தீ அத்தனை சக்திகளுக்கும் அந்த அபாரமான சக்திகிட்ட இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீ நடந்து நடந்து தடம் பதித்தால் உன் வெற்றியை பூமி படம் பிடிக்கும். என்ன அருமையான இது! உலகில் சமைக்க ஒருத்தி, உன்னில் சமைக்க உறுதி. கண்டிப்பாக முதல்ல நிலம், அடுத்ததாக தீ, அடுத்தது என்ன? வான். வானில் பட்டம் பறப்பது போல் ஒரு நூலால் நீயும் வான் தொடலாம். அப்படிப்பட்ட உயரத்துக்கு நீ போகலாம். ஒவ்வொருத்தர்லையும் வந்திருக்காங்க, ஒவ்வொரு சக்தியிலையும் ஒவ்வொருத்தர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ காற்று, காற்றை பிடித்து கைகுறுக்கு, உன் கண்களில் தெரியும் புது கிழக்கு. சரியா? அதுக்கு பிறகு நீர். நீரின்றி அமையாது உலகமெனில் நீயின்றி அமையாது உலகுதானே. கண்டிப்பாக முக்கியம், பெண்கள் முக்கியம். சரி, இந்த 5 சக்திகளை வாழ்த்துகின்ற, பாராட்டுகின்ற, அவர்களோடு பேசுகின்ற, அருமையாக உரையாடுகின்ற ஒரு பெரும் சக்தி யார்? பைந்தமிழ் செல்வி, செந்தமிழ் நெறிச்சுடர். உலகெங்கும் தன்னுடைய தமிழ் பேச்சால், மூச்சால் அத்தனை பேரையும், மிகச்சிறந்த இலக்கிய பதிவுகளையும் தன்னம்பிக்கை வார்த்தைகளையும் அள்ளி அள்ளி வழங்குகின்ற அவர்தான் புதுக்கோட்டை ச பாரதி. அவரை வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம் மேடம். வாழ்த்துக்கள். மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் வெகு நாட்களாக பார்த்து வருகின்றீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கீங்க. உங்களுடைய முதல் பதிவு. மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு வந்ததில் எனக்கு தான் இன்றைக்கி பெருமை கூடியிருக்கு. டிடி தமிழ் தொடர்ந்து பெண் சக்தியை கொண்டாடக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நிகழ்வினை நூற்றுக்கணக்கான எபிசோடு தாண்டி ஒரு தொடர்ந்து நடத்துறதுங்கிறது சாதாரணம் இல்லை. ஒரு பெரிய பெரிய சாதனை இது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி 5 சகோதரிகளோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, பெருமை. என்னை அழைச்சிருக்கக்கூடிய சகோதரர் விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கும் டிடி தமிழ் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உலகத்தில் இயக்க சக்தி அப்படின்னா அது பெண் சக்தி தான். அதனால தான் சிவபெருமான் சிவம்னு இருப்பார், அவரை இயக்கக்கூடிய சக்தியாகவே பராசக்தி தான் இருக்காங்க. அப்படி உலகத்தினுடைய எல்லா அணுக்களையும் இயக்கக்கூடிய சக்தி மட்டுமல்ல, வீட்டையும் நாட்டையும் இயக்கும் ஆளும் சக்தியாகவும் இன்றைக்கி பெண்கள் நிறைய பேர் வந்துட்ருக்கோம். எண்ணிக்கையில் பார்த்தா பெண்களுடைய அந்த சாதனைகள் பட்டியல்கள் நீண்டுக்கிட்டு தான் போகுது. அப்படின்னாலும் இன்னும் நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்முடைய பெண்கள் சாதிக்கணும்னு ஆசைகள் இருந்தால் கூட வெளியில் வர்றதுக்கான தயக்கம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தடையாகவே இருக்குது அப்படின்னு நான் கருதுகிறேன். அந்த தடையை உடைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த மங்கையர் சோலை இருக்குது. ஏன்னா இதை பார்க்கக்கூடிய எத்தனையோ பெண்கள், பரவாயில்லையே நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்லேருந்து இந்த அக்கா இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க, ஓ இந்த துறையில் இப்படி படித்தா இந்த மாதிரி நம்ம மேலே வரலாமா அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக கிடைக்குது. அதனால் பெண்களே ஒளி நிறைந்தவர்கள் தான். அவர்கள் வாழ்க்கைக்கு ஒளி காட்டக்கூடிய மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு. சகோதரிகளோடு சேர்ந்து நானும் நிகழ்ச்சியில் நிறைய தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது காடு மேடுதனை சீர்திருத்தி நல்ல கழனிகள் ஆக்கியது யாரு? இந்த வரிகள் பட்டுக்கோட்டையாருடைய அருமையான வரிகள். அப்படி இந்த கழனிகளை சீர்திருத்தது யாரு? நம்ம முதல் சக்தி அந்த பூமியை எடுத்துக்கலாமா? அந்த பூமி நடந்து நடந்து நீ தடம் பதித்தால் உன் வெற்றியை பூமி படம் பிடிக்கும். யாருடைய வெற்றியை படம் பிடித்தது? அதாவது அகில இந்திய அளவில் ஒரு மிகச்சிறந்த மகிழா கிசான் அவார்டு வாங்கிய பாக்யலட்சுமி அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களை வருக வருக என்று நாம் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கின்றோம். பாக்யலட்சுமி வணக்கம். அதாவது புதுச்சேரி அந்த யூனியன் பிரதேசத்தில் கரிக்கலாம்பாக்கம் என்ற கிராமத்தில் முதலாக சுய உதவி குழுக்களை ஆரம்பித்தவரில் நீங்கள் ஒருத்தர், அதனுடைய தலைவராகவும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல விருதுகள், அதாவது கிருஷி விக்யான் கேந்திராவுடைய மிகச்சிறந்த விருதுகள், நம்மாழ்வார் அவருடைய பிளஸ்ஸிங், MS சுவாமிநாதன் பிளஸ்ஸிங், இவ்வளோ நிறைய சாதனைகளை புரிந்த நீங்கள் தேசிய அளவில் விருது வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களை பற்றி சொல்லுங்கம்மா.
மாட்டை அடக்கி வசக்கி தொழுவி மாட்டும் பழக்கத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள் என்னிடம் காட்ட வந்து அந்த வெற்றி விட்டோம் என்று கும்மியடி. பாரதியார் பிறந்த மண்ணில் நாங்கள் புதுவையில் வாழ்ந்துக்கின்னு இருக்கிறோம். பாரதியார் கண்ட கனவு வந்து நினைவாகுது. பெண்கள் வந்து நிறைய முன்னேறுக்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் நாங்கள் 95 ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முக்கிய காரணம் சாருக்கு குரு அவங்க தான். எனக்கு நாங்கள் பாண்டிச்சேரியில் அவங்க மேனேஜராக இருந்தாங்க. எங்களுக்கு வந்து வெளி உலகமே தெரியாது. அப்போ வந்து ஒரு பெண்கள் மேம்பாட்டு கழகம் வந்து நீங்கள் வெளி உலகத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் ஒரு குழு ஆரம்பித்தோம். பாண்டிச்சேரியிலே ஃபஸ்ட்டு சுயோஜி குழு ஆரம்பித்தோம். அவங்க மேனேஜராக இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்குது. அதை வெளியே கொண்டு கிராமத்துப்புறங்கள் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம். வெளியே கொண்டு வரவும் எங்களை வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்த பிறகு நாங்கள் நிறைய சாதனைகள் நிறைய படிச்சிருக்கிறோம். அதில் சார் சொன்ன மாதிரி எல்லா சாதனைகளையும் நாங்கள் பெண்கள் இப்போ வீட்டில் வந்து பெண்கள் இருக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு பெண்கள் 10 பெண்கள் கூடனாலே பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து 10 பெண்கள் கூடனாலே அவங்க உருவாக்க பிறந்துக்கிறாங்கன்ற மாதிரி அந்த இது மாறி போச்சு. இப்போ நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்கிறோம். வாழ்த்துக்கள். சூப்பர். எடுத்த உடனே பாருங்கள், பாரதியினுடைய வரிகளோடு ஆரம்பித்து இன்றைக்கி நாங்கள் சாதனை பண்ணுறோம், அந்த பிரச்சனைலாம் இல்லைங்க, எல்லாம் எங்களுக்குன்னு ஒரு இலச்சினை இருக்குது. என்னன்னா இலச்சினை வந்து வெற்றி இலச்சினை அதான் அப்படின்ட்டு வாழ்த்துக்கள். நீங்கள் நிறைய அதாவது ரிசர்ச் ஓரியன்டாக அகில இந்திய அளவில் விருது வாங்கும் போது அதாவது உலகமே உங்களை பார்த்தப்ப சொன்னாங்க, இந்த குறிப்பாக அந்த ரைஸ் ரிசர்ச், அதாவது ஆர்கானிக் அரிசி, இந்த பாரம்பரிய அரிசி இதெல்லாம் கொண்டு வரதுக்கான ஒரு முதல் முயற்சியை நோக்கி நீங்கள் முன்னெடுத்து வெற்றி பெற்றீங்க அப்படின்னாங்க. அந்த கதை எப்படிங்க? ஏன்னா எல்லாருமே சரி எனக்கு இருக்கிறது ஏதோ விளையுது அதை வச்சு போகலாமேன்னு இல்லாமல் எப்படி இதில் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒன்று நீங்கள் கொண்டு வந்தீங்க இல்லையா? சிஸ்டம் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் ஸ்ரீ என்று சொல்வார்கள். அதை எப்படி ஆரம்பிச்சிங்க? அது எப்படின்னு கேட்டால் இப்போ வந்து வியாதிகள் வந்து அதிகமாக இருக்குது. அது எதனாலன்னு கேட்டால் வந்து மருந்து போட்டு கெமிக்கல் நிறைய கலந்துருக்குறாங்க. இப்போ இயற்கையாக நம்ம சாப்பிட்ணுன்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதன் முன்னோடியாக எங்களுக்கு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் இயற்கையாக விவசாயம் பண்ணணும். நான் வந்து ஒரு 100 பேரை உருவாக்கினேன் பாண்டிச்சேரியில். அதில் வந்து இயற்கையாகவே தீனை எதுவும் போடாதவே இயற்கையாகவே அதில் வந்து பஞ்சகாவியா, மீன் அமிலம், மண்புழு உரம் இதையெல்லாம் போட்டு நாங்கள் செஞ்ச பிறகு இதில் வந்து மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, அது பாரம்பரிய ரகம் நெல் பயிரிட்டோம். அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு மக்களுக்கு போய் சேர்றதுக்கோசம் நாங்கள் வந்து பாரம்பரிய ஒரு உணவகம் வைத்தோம். புழு மூலயமா வைத்து கரிக்கலாம் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் அங்கே சொல்லி வச்சு இன்னமும் நடந்துக்கின்னு இருக்குது. அதை நிறைய பேர் விரும்பும். அதில் என்னன்னு கேட்டால் ஆவியால் வேண்ட பொருட்கள், கொழுக்கட்டை, வடை, அந்த கேழ்வரகு வடை, அப்புறம் வெண்ணெய் புட்டு, அது மாதிரி சின்ன தொழில்கள் தான் செஞ்சு இப்போ பாண்டிச்சேரியில் நிறைய இடத்துல இப்போ இயற்கையிலே வரணுன்றதால இந்த பாரம்பரிய நெல் வகையெல்லாம் எடுத்து போய் சேர்த்தோம். அது முட்டு வலி, அது வந்து மகப்பேறு மருத்துவதற்கு சிறந்தது எல்லாம் சொல்லிட்டு அதனால் அந்த ரகத்தை எடுத்து பயிரிட்டு மக்களுக்கோசம் நஞ்சில்லா உணவு கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கோசம் நாங்கள் அதை செஞ்சோம் சார். வாழ்த்துக்கள். அதாவது பாரம்பரிய அரிசி அதை வைத்து ஒரு சிறப்பான உணவுப் பொருட்களை தயாரிக்க முடியும்னு சொல்லிட்டு அதை பாரம்பரிய அரிசியை மீட்டெடுத்து அங்கே கொண்டு வந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதனால தான் உங்களுக்கு வந்து நெபார்டு தேசிய ஊரக வளர்ச்சி வங்கி வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபார்மர்ஸ் ஃபோரம் சிறந்த விவசாய மகிழா கிசான் அவார்டு கொடுத்துருக்காங்க. 2003 மிக பெரும் சாதனையாளர் இந்த மண்புழு உரம் தயாரிப்பதெல்லாம். இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி, அதாவது சரி ஏதோ ஒரு நம்ம பயிரிடுறோம் போகிறோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இன்னொரு மிகப்பெரிய விருது வாங்கியிருக்கீங்க. என்னென்னா வெஜிடபிள் சீட் கல்டிவேஷன், அதாவது காய்கறிகளுடைய விதையை பயிரிடுவது. எப்படி அதுலேயும் போய் உட்காந்தீங்க? ஏன்னா இதுக்கே எல்லாம் நேரம் சரியில்லைங்க, போரலிங்க அப்படின்ட்டாங்கன்னா அதையும் போய் ஒரு வெற்றியாளர் எப்படி அதில் என்ன பண்ணீங்க? வெஜிடபிள் சீடு ப்ரோக்ராம்ன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் விதையை. அது தரமான விதையாக உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். அப்படி சொல்லும்போது கவர்மெண்ட்லேருந்து வந்து நீங்கள் செய்வீங்க, உங்களுக்கு திறமை இருக்குது செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதனால் வெண்டை, கத்திரி, மிளகாய், அல்ல சிறுதானியங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து விளைவிச்சு அவங்களுக்கு சீடு விதையாக கொடுத்தோம். அவங்க வந்து நாங்களே ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு 1000 பேர் 100 பேர் அது மாதிரி எங்ககிட்டே வந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது சின்ன பாக்கெட்டாக பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறோம். சீடு நிறைய பேர் வாங்கி போயிட்டு அதை பலன் அடைஞ்சு எங்களுக்கு வெற்றிகரமாக சொல்லியிருக்கிறாங்க செய்தி. நாங்கள் நிறைய செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாத நாங்கள் வந்து ஒரு சாதனை பெண்மணின்றதுக்கோசம் எங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க சார் இருக்கும்போது ஒரு மீட்டிங் வச்சு கேட்டாங்க. 2 பிள்ளைங்க, ஒருத்தங்க டாக்டர், ஒருத்தங்க இன்ஜினியர் ஆகணும். இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற இப்போ இந்த நிகழ்ச்சியில் மங்கையர் சோலையில் எனக்கு சொல்லணும் ஒரு விருப்பம். அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து இவங்க செய்கிறாங்கன்னா முன்னுக்கு கொண்டு வரணும். அதை வந்து நிறைய பெண்கள் வந்து முன்னுக்கு கொண்டு வர எதனால் கேட்டால் அவங்க செய்யறது மறந்து போச்சு. அவங்க இது மாதிரி நம்ம ஒரு நிறுவனமோ ஒரு அதிகாரியோ இவங்க செய்கிறாங்க, அதை கொண்டு வரதுக்கு மங்கையர் சோளம் மாதிரி நிகழ்ச்சி இருந்ததுனால தான் இப்போ நிறைய பெண்கள் இந்த மாதிரி இருக்குது. இந்த திறமையெல்லாம் பெண்களுக்கு இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணும் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் வந்து மங்கையர் சோளம் நிறைய பேர் நிறைய அனுபவம் சொல்லி இருக்கிறாங்க.
வாழ்த்துக்கள். அதாவது பட்டுக்கோட்டையாரே ஒரு அழகான வரிகளை சொல்லியிருப்பார். பெற்ற தாயின் புகழும் நீ, பிறந்த மண்ணின் புகழும் நீ. அதோடவா, நீ பெற்ற தாயுடைய புகழ் நீ தான், பிறந்த மண்ணுடைய புகழ் நீ தான். அது மட்டும் இல்லாமல் வற்றாமல் உன்னோடு வளர்ந்திட வேணும். அந்த அம்மாவனுடைய புகழோட, தன்னுடைய தாயினுடைய புகழோட நீ நின்றுடாத, இந்த பாரத பூமியினுடைய புகழோட நீ நின்றுடாத, வற்றாமல் உன்னோடு வளர்ந்திட வேண்டும்னு எழுதியிருப்பார். அப்படி அந்த புகழ் வற்றாமல் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை என்ன பண்ணணும் அப்படின்னுச்சு பாக்யவதிக்கு தன்னுடைய லைஃப்பில் வந்து பாராட்டுகள். என்னுடைய தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா வரணும்ட்டு இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க வந்து டாக்டராக இருக்காங்களா? அவங்களும் நம்மளாட்ட போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அவங்கள பாண்டிச்சேரிக்கு கொண்டு வரணும். ஆனால் அவங்க வந்து இங்கே நிறைய திட்டம்லாம் இருக்குது, இங்கே இருக்கலாமாங்க. பாண்டிச்சேரி நாங்கள் வந்து எதுக்கோசம் உங்களை வளர்த்தோன்னு கேட்டோன்னா மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு. பாண்டிச்சேரியில் வர்ற மக்கள் வந்து இப்போ எல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகிடுது. இதை செய்கிறத விட என் பிள்ளை நல்லா செஞ்சாங்க, ஒரு டாக்டராக இருந்து ஒரு 100 பேருக்கு உதவினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷமே எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அடுத்த தலைமுறையும் ஒரு மருத்துவராக கொண்டு வந்து, அதுவும் தன்னுடைய, நான் முதல்ல சொன்ன மாதிரி கோயின்சிடன்ஸ், பெற்ற தாயினுடைய புகழ், பிறந்த மண்ணுடைய புகழ், பிறந்த மண்ணுக்கே வந்து தன் பிள்ளை சேவையாற்றணும்னு கொண்டு வந்தீங்க. வாழ்த்துக்கள். புதுச்சேரியில் மின்னுகின்ற இந்த பெண்மணியை பார்த்து புதுக்கோட்டையில் இருந்து வந்த ஒரு மின்னல், உங்களுடைய வார்த்தைகள். பெருமையாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பட்டுக்கோட்டையார் வரியில் சொன்னால், வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதும் அடாம்பார். பிள்ளைங்க 2 பேரும் வல்லவர்களாக இருக்கணும். வல்லமை சேர்ந்துருச்சுங்கிறதுக்காக நல்ல பாதையிலேருந்து மாறிடக்கூடாது, அந்த நல்ல தன்மையோடு இருக்கணும். அப்படிங்கிறத அடுத்த தலைமுறையை வளர்த்துருக்க அம்மாவை வந்து பார்க்குற போது ஒரு லட்சிய பெண்மணியாக எனக்கு தோணுது. அது மாதிரி இந்த விதைகள் கொடுக்கறத பற்றி சொன்னீங்க இல்லையா, நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு விஷயம் அது. அந்த காலத்துல எல்லாம் இப்பவும் இருக்குது, நம்மளுடைய கோவில்கள்ல எல்லாம் இந்த திருவிழா காலங்களில் முளைப்பாரி வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா. இன்றைக்கி அந்த ஒரு முளைப்பாரி வந்து பலவிதமாக ஃபேஷனாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் முளைப்பாரி வைக்கிறதுனுடைய உள்நோக்கம், மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு ஊரில் எல்லாரும் அவங்கவுங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்து முளைக்கட்டை போட்டு அது முளைச்சி நல்லா வளர்ந்து வர்றதை ஊரே பார்க்க தலையில் வச்சு கொண்டு வருவாங்க. அப்படி பார்க்குற போது யார் வீட்டு முளைப்பாரி நல்லா முளைச்சிருக்கோ அவங்க வீட்டிலேருந்து விதை நெல்லை எல்லாருக்கும் இலவசமாக. இப்போ தான் அது வந்து நமக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம அதை வியாபாரம் மாதிரி கொஞ்சமாவது செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம் தமிழர்களுடைய அந்த பாரம்பரியம் எவ்வளோ பெருசு பாருங்க. நம்ம மட்டும் வாழ்ந்தா மத்தாது, எல்லாருடைய நிலத்துலையும் நல்ல பயிர்கள் வளரணும். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது, நஞ்சில்லாத உணவு அப்படின்னு. உணவே மருந்துன்னு பெரியவங்க ஏன் சொன்னாங்கன்னா, நல்ல உணவை சாப்பிட்டாச்சுன்னா மருந்து தேடி போக தேவையே இல்லை. இப்போ உணவில் நிறைய புரிதல்கள் மாறுதலில் வந்ததுனால தான் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே மருந்தை தேடி ஓடுற நிலைமையில இருக்குது. அப்படி ஒரு பெரிய உலக பார்வையோடு இருக்கிற அவங்கள பார்க்குற போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. லட்சிய பெண்மணி, அதுலேயும் பாரதியார் வேற சொல்லிட்டாங்க, கேட்கவா வேணும். பார்க்குற போதே ரொம்ப பெருமையாக இருக்குமா அவங்கள பார்க்கும்போது. வாழ்த்துக்கள். பிள்ளைகள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கண்டிப்பாக ஒரு அருமையான பதிவு. தீயா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி தீயா யார் வேலை செய்கிறாங்க? தீ நமக்கு வந்து உணவுக்கான ஒரு ஆதாரம். வயிற்றில் அந்த உணவு செரிக்கிறதே பார்த்திங்கன்னா அதுவே ஒரு தீ தான் இல்லையா. அப்போது அதற்கான ஒரு தீயா யார் இருக்காங்க அப்படின்னா, உலகில் சமைக்க ஒரு தீ, உன்னில் சமைக்க உறுதி, அப்படி மன உறுதியோடு இருக்கிற ஒரு சிறந்த பெண்மணி தான் பிரபா அவர்கள். பிரபா அவர்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டம், அங்கே இருக்கிற ஒரு சிறிய கிராமம், அங்கேருந்து வந்தவங்க. அவங்க அந்த ஊரில் பார்த்திங்கன்னா மலந்தூர்னு ஒரு இடம், அது எல்லாப்புறம்னு ஒரு அதுக்கு அதாவது வட்டம் சொல்கிறேன், மலந்தூர் கிராமம். மலந்தூர் கிராமத்திலேருந்து அப்படி ஒரு உலகத்துக்கே வந்து இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு சிந்தனை ஓட்டம். இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தீன்னு சொல்ல என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்ககிட்ட கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்கன்ட்டு இப்போ பேசுங்க. வணக்கம். நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து மாலந்தூர் கிராமத்தில் தான் பிறந்தேன். இப்போ இருக்கிறது ஆவடி. நான் ரமேஷ் பிரபாவதி, என்னோடய ஹஸ்பண்ட் பேர் ரமேஷ். நான் பார்த்திங்கன்னா 10 வயசு இருக்கும். அப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் பஸ் வசதி கிடையாது. 8-9 கிலோமீட்டர் நடந்து தான் போய் படிக்கணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா வயலில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு திரும்பியும் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பியும் இந்த சைடில் 7 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அந்த படிக்கணும்.
அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைங்களை வந்து ரொம்ப படிக்கவே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் வந்து 8ஆம் வகுப்பு மட்டும்தான் படித்தேன். அதுக்கு மேலே எங்களை படிக்க விடல. என்னோட சேர்ந்து ஒரு 10 பெண்களை வந்து படிக்க விடாமல் கிராமமே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து காடு, செம்மர காடு. அதில் நாங்கள் நடந்து போய் தான் நாங்கள் வந்து படிக்கணும். அந்த காலகட்டத்தில் ஒரு காரில் வந்து ஒரு பெண்மணியை வந்து கடத்தப்பட்டாங்க. அந்த டைமில் வந்து கடத்தப்பட்ட அந்த சம்பவத்தினால 10 பெண்கள் நாங்கள் வந்து படிக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டோம். ஸ்கூல் மொத்த பேருமே வந்து கிராமங்களில் வந்து எங்களை படிக்க அனுப்ப சொல்லியும் சார்லேருந்து எல்லாரும் கேட்டும் எங்களுக்கு பெற்றோர்கள் வந்து படிப்பை விட பெண் குழந்தைங்களோட முக்கியம், உயிர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி காலகட்டத்தில் அந்த டைமில் தான் நாங்கள் படித்தோம். ஸ்கூலுக்கு போக முடியலனா கூட வீட்டிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் படித்து தான் நம்மளால் வெளியில் வந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. நான் 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். ஆனாலும் வீட்டில் இருந்துக்கிட்டே நிறைய புத்தகங்கள் படிப்பேன். அந்த 10 வயசில் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 92 அந்த மாதிரி துளிர் புக்குன்னு சொல்லிட்டு எங்கள் சாருங்களாம் வீட்டில் இருந்தபடியே புக்ஸ் எல்லாம் நூலகங்கள்லாம் எடுத்து வந்து கொடுப்பாங்க. உங்களால் அப்படி தான் படிக்க முடியல, இந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு இளங்கோ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரு, அவர் வந்து கணக்கு வாத்தியார் தான். எனக்கு வந்து அப்போ புத்தகங்களை வந்து கொண்டு வந்து வீடு வீடாக கொடுத்தாரு. என்னோட சேர்ந்து ஒரு 10 பெண்களும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த புத்தகங்களை படித்து எங்களோட அறிவு ஞானத்தை கொஞ்சம் நாங்கள் வளர்த்துக்கிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா 10 வயசில் எங்களுக்கு வந்து நிறைய இந்த முதியோர்களை, அப்புறம் வந்து வயசானவங்களாம் வந்து பேங்க்லலாம் போனால் கையெழுத்தெல்லாம் போட தெரியாது, அவங்களுக்கு கை நாட்டு தான் போடுவாங்க. ஆனால் நாங்கள் படிக்கலை. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு அதாவது 4 வார்த்தை இப்போ கற்றுக்கிட்டோம். இன்னும் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்னும் நிறைய படிக்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவொளி கிளாஸ் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் நாங்கள் இருந்த அந்த இதில் நாங்கள் வீடு வீடாக போயிட்டு 6 மணிக்கு நாங்கள் போயிட்டு வயலுக்கு போயிட்டு வந்த முதியோர்களெல்லாம் சேர்த்து வச்சு நாங்கள் போர்டில் அவங்களுக்கு கையெழுத்து சொல்லி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முடியாத படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நெயில்ஸ் கட் பண்ணுறது, அவங்களுக்கு சேவிங் பண்ணுறது, அவங்களுக்கு குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரி தான் என்னோட பயணமே தொடங்கிச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஒரு சிறப்பான பதிவு. அதாவது அந்த வயசுல இருந்தே தன்னுடைய சமூக பணியை ஆரம்பிச்சிருக்க இல்லையா, இப்போ என்ன பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க. ஏன்னா இப்போ நீங்க செய்கிற செய்திகள் மிகச்சிறந்த பாராட்டுதர செய்தி. அந்த சம்பவங்கள் ஒட்டி இப்போ நீங்கள் செய்கிறத சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தையல் கிளாஸும் ஆரி கிளாஸும் இப்போ நான் வந்து நடத்திட்டு இருக்கேன். ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அயனிங் ஷாப்பும் வச்சுருக்கேன். ஏன்னா 3 வேலையும் செஞ்சால் தான் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு நைட்டு ஒரு 9:30 வரைக்கும் அயனிங் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முதியோருக்கு ரோடு ஓரமாக நிறைய பேர் வந்து கைவிட்டு நிறைய பேர் இருக்கிறவங்களெல்லாம் எடுத்துன்னு போய் நான் ஹோமில் சேர்க்குறேன். நிறைய ஒரு பாட்டி கடைசியாக நடந்த ஒரு சம்பவம், ஒரு இந்து காலேஜுக்கிட்ட ட்ரெயின் கிட்ட ஒரு பாட்டியை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு கால் வந்துச்சு. இந்த ஃபீல்டுலே இருக்கிறதுனால எனக்கு அடிக்கடி கால் வரும், இங்கே முதியோர் இருக்காங்க அங்கே முதியோர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே போய் அவங்க யார் விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன்னா அவங்க விட்டு போயிட்டான்றீங்களே, நான் அந்த பாட்டி கிட்ட நாங்கள் வந்து கேட்போம், நாங்கள் எப்படி வந்தீங்க பாட்டி அப்படின்ற கேட்கும்போது என்னை மருமகள் வந்து ஆட்டோவில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க கணவரும் இழந்து 80 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ஒரு கணவரும் இழந்து அவங்களோட மகனும் இறந்து அவங்களால பார்த்துக்க முடியாது, என்னால் பார்த்துக்க முடியாது, இனிமேட்டு உங்கள் மகனும் இல்லை, நான் போகிறேன், நீ எங்கேயாவது போய் இறந்து போயிடுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. 4 நாளும் அவங்க வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்திருக்காங்க. அது இல்லாமல் அந்த காலேஜ் பசங்க தான் ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த பாட்டி சொல்லும்போதுனா 4 நாளாக நான் ஏதாவது ஒரு ஹோமில் சேர்த்து விடுங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டும் யாரோட உதவியும் கிடைக்கலம்மா எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. என் கால் வந்து ஒரு மணி நேரத்தில் ஆயினிங் கடையில் தான் இருந்தேன். 1 மணி நேரத்தில் போயிட்டேன். நான் போயிட்டு அங்கே போய் பார்த்தா பாட்டி ரொம்ப முடியாத நிலைமையில் 4 நாளாக சரியாக சாப்பிடாம சுருண்டு படுத்திருந்தாங்க. அவங்கள என்னால் தூக்க முடியாது அதனால் பசங்க கிட்டலாம் ஹெல்ப் கேட்டு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து ரயில்வே கேட் தாண்டி கொடுத்தாங்க. நம்ம வந்து கரெக்டான முறையில் அவங்கள கொண்டு போனோம் அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனேன். அங்கே போய் அவங்கக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் முதல்ல உதவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோமில் சேர்த்துருப்போம். இப்போ அந்த பாட்டி நல்லா இருக்காங்க. அவங்க வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, நீ இந்த நைட்டு வந்து என்னை கொண்டு போய் சேர்க்கலைன்னா வந்து நான் ட்ரெயினில் விழுந்து இறந்துருப்பேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு கஷ்டம். அதாவது காலத்தினால் செய்த உதவி கண்டிப்பாக நீங்கள் அந்தளவுக்கு ஒவ்வொரு டைம்லேயும் செஞ்சுருக்கீங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்போது உங்ககிட்ட நான் இந்த கேள்வியை முதலே வச்சிடுறேன்.
இவங்களை நம்ம பாராட்டி மகிழ்ந்த அதே நேரத்தில் நமக்கான ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது. இவங்க தேவையா, இவங்க தேவையான்னு. அதாவது இப்படிப்பட்ட சமூக பணியாளர் தேவையா? ஏன் தேவையில்லை. அப்படி ரோடோரமாக கிடைக்கிற அந்த அந்த யாருமே கவனிக்காத அந்த முதியவர்களோ அல்லது பள்ளிக்கு போகாத பிள்ளைகள் இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கு போகணும், எல்லா பெற்றோர்களையும் பிள்ளைகள் வந்து கவனிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய குறிக்கோள். அப்படிப்பட்ட சமுதாயம் வருமா? வரணும். அதான் நம்மளுடைய நோக்கம். அவங்க சொன்னதில் எனக்கு ரொம்ப மனதை உருக்கின விஷயம், பாட்டியம்மா வந்து நீ இன்னைக்கு வந்து சேக்காட்டி நாளைக்கு நானே போய் ரயில்வே ட்ராக்ல விழுந்திருப்பேன்னு சொல்லும்போது அவங்க கண்ணில் அந்த கண்ணீர் துளி வந்ததை பார்த்து எனக்கும் அதே மாதிரி இதாக இருந்தது. நீங்கள் திருப்பி படிக்கலைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா பல பட்டங்கள் வாங்கியவங்களுக்கு கூட மனசில் இல்லாத ஒரு பெரிய ஈரமும் கருணையும் உங்களுக்கு இருக்குது. அது பெரிய விஷயம். கற்றதனால் ஆய பயனன்கள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின் என்று சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. இறைவனை போய் வணங்குறது பெரிய ஒரு நோக்கம் கல்வி கற்றவங்களுக்கு. அப்படி கல்வி கற்றதுன்னா அதனுடைய பயன் என்னென்னா ஒரு சர்டிஃபிகேட் அட்டையாக வாங்கி வச்சுக்கிறது இல்லை. அதில் பெற்ற அறிவு சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி வாழணும். யார் போய் அப்படி இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் உதவி செய்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து இறைவன் பக்கத்தில் கையை கட்டி நிற்பானாம். அதனால் உங்கள் பக்கத்தில் கடவுள் இருக்கார். அதனால் குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் அடித்தற்று தான் முந்துரும் என்று சொல்லுவார் இல்லையா? அப்படி ஒரு சிறப்பான பதிவை நோக்கி நாம் நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். அவங்க சொன்னாங்க அந்த பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கணும் இல்லையா? கவியரசர் எழுதினார், முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ எம்மை பேதமை செய்ததடி. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கணுமா? தேவையில்லையே. இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு பயணத்தை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டும் என்ற பதிவைத்தான் இந்த மங்கையர் சோலையில் வைக்கிறோம். அப்போ அந்த முள்ள படுக்கையிட வேண்டுமா பெற்றோர்களுக்கு? பிள்ளைகள் வேண்டாம். முள்ள படுக்க மூட இல்லாமல் இமையை மூட விடாது இருக்கும் பிள்ளை. எப்படின்னா எவ்வளோ வேதனை கலந்த வரிகளை வாழ்க்கையில், இது வந்து நடைமுறை வாழ்க்கையில் பல வீடுகளில் பார்க்கிற சம்பவத்தை தான் திரைப்படத்தில் கூட பாடலாக வருகிறது. அப்படின்னுச்சே இப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடாது என்பதற்காக, அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து இப்படி பதிவை நம்ம வைக்கணும். பிரபா, உங்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள். அனைவரும் கரவொலி எழுப்பி அவங்களுடைய சேவைகளை நாங்கள் புகழ்கின்றோம். ஒரு வானத்தை நோக்கி நகர்கிறோம் இந்த பஞ்சசக்தியில். அப்படி வானத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா, அப்போ வானத்தில் வானில் பட்டம் பறப்பது போல் ஒரு நூலால் நீயும் வான் தொடலாம். இதுதான் வரிகள். அப்போ ஒரு நூலால், என்ன நூலால் வான் தொடலாம்? 2 நூல் இருக்குது. ஒரு நூல் வந்து இவங்க சொன்ன மாதிரி இந்த கல்வி செல்வம் புத்தகம். இன்னொரு நூல் என்ன? அதான் அவங்க சணலில் பின்கிற அழகான பைகள். சரிங்களா? அதே மாதிரி கலம்காரி ஒர்க்ஸ். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் எங்கள் அப்பா வந்து ஒரு பஸ் டிரைவராக இருந்தார். என்னுடைய கணவர் வந்து தினமும் ஒரு பிளம்பர், அதாவது அந்த குழாய் ரிப்பேர் செய்கிறவராக நான் போயிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் திரட்டுறதுனா கூட என்னால் முடியாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையோடு நான் நயினார் மண்டபம் புதுச்சேரியில் என்னுடைய பயணத்தை நான் செஞ்சுட்டே இருக்கேன். ஆனால் பாருங்கள், நான் இது ஒரு அவங்க வந்து நல்ல தைரியமாக பேசணுன்றதுக்காக தான் ஒரு முன்னோட்டமாக சில வரிகளை சொல்லிவிட்டு உங்ககிட்ட வரேன். உங்களுடைய பதிவை படித்தபோது இந்த பெண்ணை பார்த்து பல பெண்கள், தன்னம்பிக்கை இல்லாத பல ஆண்களும் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு பெரிய செய்தியை உங்கள் வாழ்க்கையை கொடுத்துருக்கு. பாராட்டுகள்மா. உங்கள் முயற்சிக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் பாராட்டுகள். உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் ஐராணி ராமச்சந்திரன். என்னோட கம்பெனி நேம் வந்து இமயம் கிராஃப்ட்ஸ். புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் வசிக்கிறேன். கைவினை கலை கிராமம் அந்த இடத்துல எங்களோட கம்பெனியை வச்சுருக்கோம். நாங்கள் செய்கிறது பார்த்திங்கன்னா சணல் பை மற்றும் கலம்காரி பேக்ஸு, அப்புறம் ஃபுல்லாக அம்மா சொன்ன மாதிரி கெமிக்கல் இல்லாத பொருள் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்றத நான் யோசித்தேன்.
ஃபஸ்ட்டு என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி நான் அழுவேன், இருந்தாலும் நான் யோசித்து அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுவேன். அப்படி யோசித்தது தான், சரி கெமிக்கல் இல்லாத பொருளை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற யோசனையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து வீட்டுக்காரோட வருமானம் வருது, இருந்தாலும் நம்ம அதை அவரை பேஸ் பண்ணியே நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே செலவுகள் அதிகமாக தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணுன்றது யோசித்தேன். ஃபஸ்ட்டு என்னோடய குருநாதர் நேம் வந்து ராஜேந்திரன். அவர்கிட்டேருந்து கொஞ்சம் கலம்காரி பேக்ஸ்லாம் வாங்கி சேல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என் பையன் பொண்ணு கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தாங்க. பையன் இப்போ வந்து MBA முடிச்சுட்டு அவர் இப்போ ஆன்லைனில் கொஞ்சம் எங்களோட ப்ராடக்டை வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி கொஞ்சம் நிறையா இது பண்ணிகிட்ருக்கார், கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது எங்கள் வீட்டுக்காரரும் எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் தான் எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக அவர் தான் வந்து எல்லாம் கட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே. எங்ககிட்ட ஒரு 5 லேடிஸ் வேலை செய்கிறாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு, இப்போ மேடம் சொன்ன மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் என்னால் உதவி செய்யணும். நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சமுதாயத்தில் எப்படி நான் கொஞ்சம் முன்னேறணும், அந்த மாதிரி அவங்களும் முன்னேறணுன்றனால இன்றைக்கி வாங்கிட்டு போய் வீட்டிலேருந்தே தச்சு என்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு ஃபுல்லாக பேக் போனாக இருக்கிறது என்னோடய வீட்டுக்காரும் என்னோடய பையனும். பாராட்டுகள்மா. அதாவது இன்றைக்கி நம்மளால் வந்து ஒரு பொருளை தயாரித்து கொண்டு போய் மார்க்கெட் பண்ண முடியுமா, இன்றைக்கி இல்லை நம்ம பொருள் வந்து தேங்கிடுமா அப்படிப்பட்ட ஒரு தாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எப்படி ஒரு மார்க்கெட்டிங்கில் அதை விற்பனையில் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க இல்லையா, இதுக்கான முயற்சி என்ன பண்ணீங்க, எப்படி நீங்கள் அதை செஞ்சீங்க? அதான் சார், என்னோட குருநாதர் வந்து அவர் ஒரு 1000 ரூபாய்க்கு எனக்கு பொருள் கொடுத்தாரு. நீ விற்கலைன்னா என்கிட்ட கொடுமா அப்படின்னு சொல்வார். நீ விற்கலை நீ வச்சுக்கோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீ விற்கலைன்னா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுமா, நீ உனக்கு தேவைப்படுறப்ப வாங்கிக்கோன்னு சொல்வார். அப்படி தான் கொஞ்சம் வாங்கி சேல் பண்ண மக்களோட ஆதரவு நிறையா இருந்தது. இப்போ எனக்கு எங்களோட காந்தி பீச்சில் கடை இருக்குது. ரெகுலராக அங்கே சேல் பண்ணுறதுனால மக்களே என்னோட ப்ராடக்டை தேடி வராங்க. புதுச்சேரியில்? ஆமாங்க சார். அதே கைவினை கிராமத்துலேயும் இருக்குது. சண்டே மார்க்கெட்டில் வெறும் ஜூட் பேக் மட்டும்தான். என்னோட கான்செப்டே என்னென்னா கெமிக்கல் இல்லாத பொருள் கொடுக்கணும். அதை நான் எப்படி மக்கள்கிட்ட போய் கொடுக்குறது, அவங்க இன்னைக்கு வாங்காட்டாலே பின்னாடி வாங்குவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோடய பொருள் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு சணல் பை கலம்காரி பேக். இந்த கலம்காரி பேக் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இல்லாத துணி, ஃபுல்லாக வந்து பழச்சாறு வெஜிடபிள் எசன்ஸ்லேருந்து தான் அது ரெடி பண்ணுறது. நான் துணியாக வாங்கி சேல் பண்ணுறேன். இப்போ அந்த கலரிங் பண்ணுறதுலாம் அந்த பழச்சாறு நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு அதை நீங்களே ப்ராசஸ் பண்ணி பண்ணுறீங்களா? ஏன்னா சார் சிலது வந்து நாங்களே பிரிண்டிங் போடுறோம், சிலது வந்து பார்த்திங்கன்னா துணியாக வாங்கி நான் சேல் பண்ணுறேன் சார். துணியாக வாங்கி நாங்கள் மேக் பண்ணி பேக்ஸாக மேக் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஹேண்ட்பேக்கு, நிறைய ஹோல்டபுள் பேக்கு. இப்போ ஃபாரினர் கஸ்டமர் கூட நம்மக்கிட்ட கேட்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ திரையில் வந்து உங்களுடைய பேக்ஸ் எல்லாம் பார்க்குறோம், ரொம்ப சிறப்பான. அதுவும் என்னென்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது வந்து நிறைய கெமிக்கல் ரசாயனம் இல்லாமல் இந்த பைகளை நான் தயாரிக்கிறேன், அதை பயன்படுத்துகிறவர்களுக்கு எந்த விதமான அதாவது சரும பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னீங்க. அப்படிப்பட்ட அந்த பைகளை நம்ம காட்சியில் பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது இது தவிர உங்கள் பதிவில் நான் ஒன்று படித்தேன், எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நூலகம் வச்சுருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா, இந்த நூலகம் அப்படின்னோடனே சரி நீங்கள் இந்த சணல் அந்த நூல்லாம் இருக்குல்ல, அந்த நூல்லாம் ஒரு இடத்துல ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கீங்க போட்டிருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வித்தியாசமான நூலகமாக இருக்குது. ஆமாம் சார், நான் நிறையா குழந்தைங்களாம் சின்னதாக இருக்குல்ல, நிறைய புக்ஸு வாங்கி படிப்பேன். நான் அந்த புக்ஸ்லேருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதனால் இன்னுமே வரையும் அந்த புக்ஸ் எல்லாம் நான் தூக்கி போடல. முந்தானத்து வீடு க்ளீன் பண்ண அப்போ கூட ஒரு அட்டைப்பெட்டி நிறையா வச்சுருக்கேன். எலி கடிச்சிருக்கு, பூச்சி கடிச்சிருக்கு, இருந்தாலும் வச்சுருக்கேன். ஏன்னா பின்னாடி ஏதாவது ஒன்று தேவைன்னா நான் அதில் பார்ப்பேன், நிறைய கருத்துக்களை எடுத்துப்பேன். நம்ம மனுஷால்கிட்ட பேசுகிறத விட நிறைய புக்ஸ்லேருந்து நம்மளுக்கு நிறைய கற்றுக்கலாம். அதனால் நிறைய புக்ஸு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து தூக்கி போட சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு என்றைக்கா தேவைப்படும், என் பசங்களுக்கு தேவைப்படும், மற்றவங்களுக்கு யாருக்கா வேணும்னா கூட அதை எடுத்து படிக்கலாம். இப்போ கூட நான் வீடு கட்டினப்ப ஒரு சின்னதாக ஒரு நூலகம் அமைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன் சார். கண்டிப்பாக செய்வீங்க. ஏன்னா இத்தகைய உழைப்பு இருக்கிறதுனால உங்களால் முடியும். ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக பல இடங்களில்
நீங்கள் வந்து உரையாற்றி வருகிறீர்கள். பல கல்லூரிகளில், பல பொது இடங்களில் தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற பேச்சாளராக நீங்கள் மின்னுகிறீர்கள். இப்போ இவர்களுடைய வாழ்க்கை பதிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவங்க வாழ்க்கையுடைய இந்த விஷயங்களை கேட்குற போது எனக்கு தன்னம்பிக்கை அதிகமாக வருது. ஆஹா, அருமையான ரெஸ்பான்ஸ். இது மேடைக்காக சொல்லலை, நிஜமாவே சொல்கிறேன். உலகமெல்லாம் எத்தனையோ பேருக்கு நம்ம தன்னம்பிக்கை பேச்சாளருங்கிற பேரோட அறிமுகமாயிருந்தாலும் நான் தினம் நினைக்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக்கிற நாளாக தான் நான் நினைப்பேன். அது மாதிரி இன்றைக்கி சகோதரி அவங்கள பார்க்குற போது எனக்கு ஒரு நல்ல ஒரு புதிய பாடம். இந்த யாரோ ஏமாற்றிட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சுன்னு இல்லாமல், இந்த நாள் இனிமேல் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க பாருங்க, அங்கே நிற்கிறீங்க. யாருக்குமே வர வேணாம். அந்த ஒரு சொன்ன மாதிரி, யாருக்கு இல்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். அந்த விஷயத்தை உங்ககிட்ட பார்க்குறேன். அடுத்தது, பெற்றோர்கள் இன்றைக்கி பல பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, நம்ம படுற சிரமத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லணும். நம்ம என்ன வேணாலும் கஷ்டப்படலாம், பிள்ளைகிட்ட அதை மறைச்சிட்டு அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றது அப்படிங்கிற அந்த தவறான கண்ணோட்டத்திலேருந்து மாறணும் இன்றைக்கி நிறையா பெற்றோர்கள். ஏன்னா பிள்ளைகள் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்காங்க, கேட்டோன்னே கிடச்சிடுறது. அப்பா அம்மாவுடைய பொருளாதார நிலைமை தெரியல, ஒரு 1000 ரூபாய் காசு சம்பாதிக்க இன்றைக்கி எவ்வளோ போராட வேண்டியிருக்குங்கிறது தெரியல. பிள்ளைக்கு சரியான வழியை சொல்லி கொடுத்ததுனால தான் நீ ஏம்மா வேலைக்கு போகிற, வேலையை உருவாக்குன்னு சொன்ன பிள்ளையா உங்கள் பிள்ளை கிடச்சிருக்காரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியலை, ஆனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரமேஷ் தம்பி ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி பில்லர் மாதிரி பக்கத்தில் பிள்ளை இருந்தால் எந்த அம்மாவும் சாதிக்கலாம். என்னுடைய லைஃப்பில் நான் என்னுடைய உயரம் வந்து வான் தான், வான் அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்று பார்க்கின்ற போது ஒரு நிலம், தீ, அப்புறம் வான், அடுத்ததாக என்ன அப்படின்னா இந்த பக்கம் ஒரு காற்று வீச போகிறது. என்ன காற்று. அதாவது காற்றை பிடித்து கைகுலுக்கு உன் கண்களில் தெரியும் புது கிழக்கு. இது இந்த மங்கையர் சோலைக்கான ஒரு கவிதை. இந்த ஒரு காற்றா ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா கவிஞர் முனைவர் ஆயிஷா அவர்கள். ஆயிஷா அவர்களுடைய பதிவுகளை நம்ம பேசணும்னா அதுக்கு தனியாக ஒரு மங்கையர் சோலை முழு நிகழ்ச்சியே செய்யணும். அந்த அளவுக்கான ஒரு மிகச்சிறந்த சாதனையாளர். அதாவது ஒரு கவிஞர், எழுத்தாளர், பரதநாட்டியம் தெரிந்தவர், கும்மி அந்த இதை தெரிந்தவர், ஒரு மலையேற்றம் தெரிந்தவர், பாராகிளைடிங் தெரிந்தவர், கால்பந்து வீரர், கராத்தேயில் பிளாக் பெல்ட் வாங்கினவர், அது தவிர வந்து ஒயிலாட்டம் தெரிந்தவர், மயிலாட்டம் தெரிந்தவர், ஒரு பத்திரிகையினுடைய நிருபர், சிறிய பத்திரிகையினுடைய ஆசிரியர், 10 கிலோமீட்டர் மராத்தான் போனவர், மாநாடுகளை நடத்தியவர், காருண்யான்ற ஒரு அறக்கட்டளை. இப்படி இதை நான் சொல்லிக்கொண்டே போகின்ற போது இந்த இடத்துல ஒரு சின்ன கமா போடுறேன். அந்த கமாவுக்கான காரணம் என்னென்னா, அவங்ககிட்டயே நிறைய கேட்கலாமே, அதான் காரணம். ஆயிஷா, உங்களை நாங்கள் மனம் திறந்து பாராட்டுகின்றோம். பல்லடம் என்ற ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. கோவை, திருப்பூர் மாவட்டம் இல்லையா? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் என்ற ஊர்லேருந்து, அந்த பல்லடம் மாதிரி பல கலைகளினுடைய இடமாக நீங்கள் இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அன்னை தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். முதல்ல இந்த அழகான ஒரு மேடை, பல ஆளுமைகள் வந்து இந்த இடத்துல இருந்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல மங்கையர்களை, பெண்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டக்கூடிய அற்புதமான இந்த மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். ரொம்ப நான் பெருமைப்படுறேங்க. என்னுடைய பெயர் கவிஞர் முனைவர் ஆயிஷா சையத் இப்ராஹிம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து நான் வருகை தந்திருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை. உண்மையிலே ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். பெண்களால் நினச்சா நம்ம என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து பல துறைகளில் சாதிச்சுட்டு இருந்தாலும், நான் நிறையா என்னுடைய இணைய வழியாக நிறையா கருத்தரங்கம், கவியரங்கம்லாம் பண்ணுறப்ப இறுதியாக ஒன்று கண்ணீர் விட்டு அழுவாங்க. எனக்கு நிறைய திறமை இருக்குதுங்க, இப்போ கூட என்னுடைய கணவருக்கு நான் பயந்து தான் இந்த இடத்துல வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ இதை உடைச்சிட்டு, இந்த தடையை உடைச்சிட்டு வெளியில் வரணும்.
அது எப்படி வரணும்? வரத்தான் செய்யும். எந்த ஒரு சாதனையுமோ ஒரு வெற்றியோ வந்து எளிமையாக நமக்கு வந்துடாது இல்லைங்களா? எதுவுமே வராது எளிமையாக. அப்படி எளிமையாக வந்துச்சுன்னா அப்படி சாதனையே கிடையாது. ஒவ்வொரு சாதனையும் ஒரு பெண்ணானவள் தினமும் ஒவ்வொரு நிமிடமும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை நமக்குள்ளே உருவாக்கணும். பெண் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி அல்லவா? நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே ஒரு தடங்கள் நம்ம வந்து பின்னலை படுத்திட்டே போவோம். முடியாதுன்னு. பெண்ணே நீ எழுந்து வா, இந்த உலகத்தை ஆள பிறந்தவள் நீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உள்ளே வச்சுட்டு நம்ம சக்தியோடு வரணும். சிறு வயதில் இருந்தே எனக்கு வந்து சமூகத்தின் மீது வந்து ரொம்பவே ஒரு அக்கறை. ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலம்தான். எப்போ வேணாலும் நமக்கு மரணம் வரலாம். ஆனால் எப்போ நம்ம வந்து இந்த சமூகத்தின் மீது நம்முடைய பார்வை இருக்குதோ அப்போ நம்ம சந்தோஷமாக வாழலாம். அதுதான் வாழ்க்கைங்க. என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைங்க, நான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி சாலையோரம் இருக்கிறவங்கள நான் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு எழுதுகோல் ஒரு கடை வச்சுருக்குறோம். எங்கள் ஒரு வீட்டுக்கு போகிற வழியில் என்ன பண்ணுவேன்னா, அந்த சாலையோரம் இருக்கிறவங்க நான் பார்த்துட்டே போவேன். என்னங்க வர வழியில் வந்து நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு. அவங்கள்ட்ட கொடுத்து அதை சாப்பிட்றப்ப, அதை ரசிக்கிறப்ப அது ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். என்னுடைய பிறந்தநாள் ஆகட்டும், ஒரு நிறைய ஆடம்பரமாக நம்ம வந்து அதை கொண்டாடணும்னு நினைக்காம, ஏதோ நம்ம ஒரு 10 பேருக்கோ 20 பேருக்கோ அந்த உணவு கொடுக்குறப்ப இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது, அந்த வெயில் சுட்டரிக்கக்கூடிய வெயிலில் அந்த தண்ணி பாட்டில் நம்ம கொடுத்து சாப்பாடை கொடுத்த உடனே அந்த சூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பயே உட்காந்து சாப்பிடுவாங்க. திரும்பி பார்க்கக்குள்ள ஸ்பீடாக அப்படியே அவ்வளோ வேகமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம கொடுக்குறப்ப என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்குமா, எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தான் கேட்குறாங்க அப்படின்னு தெரியும். அப்போ அந்த பசியினுடைய ஆழம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக உணரணும். நம்ம நம்ம அவசர வாழ்க்கையில் போயிடுவோம், ஏதோ நம்ம சம்பாதிக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த இன்னொருத்தருடைய பசி வழியை நம்ம உணர்றப்ப அதை எப்படியாவது தீர்க்கணும். நம்ம பேசுகிற மாதிரி, இந்த நிகழ்ச்சியில் பேசுகிற மாதிரி முதியோர் இல்லங்கள் வந்து வளரக்கூடாதுங்க, வேண்டாங்க, வளரவே கூடாது. எனக்கு அதுதான் என்னுடைய எண்ணங்களும் கூட. தயவு செஞ்சு நம்ம பெற்றவங்களை கடைசி வரைக்கும் யார் காப்பாற்றுறாங்களோ அவங்க தாங்க ஒரு பெரிய ஒரு மனுஷங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் கோடியாக சம்பாதிங்க, எவ்வளோ பெரிய பங்களாவில் இருங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் நான் நல்ல முறையில் காப்பாற்றுறேன், அந்த ஆசீர்வாதம் ஒன்று இருந்தால் போதுங்க வாழ்க்கையில், எதுவுமே வேண்டாம். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதாவது ஒரு அருமையான ஒரு பதிவை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்க. நான் வந்து வீட்டுக்கு போகிற வழியில் அவர்களுக்கான ஒரு உணவோ அல்லது குடிநீர் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பசியை நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு மிகச்சிறந்த சாதனை பெண்ணான உங்களை பாராட்டுகின்ற விதமாக உங்களுக்கு இருக்கிற பசியை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னென்னா, நான் வந்து ஒரு துறை மட்டும் இல்லைங்க, அந்த ஆயக்கரைகளில் 64 எவ்வளோ துறைகள், அவ்வளோ துறைகள்லையும் நான் மின்ன வேண்டும் என்ற பசி உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? எப்பயுமே ஏதாவது ஒரு துறை சார்ந்ததே போகணும், நானும் ஒரு நடன கலைஞராக இருக்கணும், விளையாட்டு வீராங்கனையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்னுடைய விருப்பம் என்னென்னா, எதெல்லாம் என்னுடைய செவிக்கு எட்டுதோ அந்த துறையில் இறுதி வரை அந்த ஆழத்தை நம்ம பார்த்து அதை வந்து சாதிக்கணும். சும்மா நுனிப்புள் மேயிறது அப்படின்லாம் கிடையாது, சும்மா படித்தேன் அப்படின்னு. இன்றைக்கி நான் வந்து சிறு வயதிலேயே வந்து ஒன்றாம் கிளாஸில் இருந்தே நான் வந்து டான்ஸு நடனமெல்லாம் கற்றுக்கிட்டேன். அது வந்து முறையாக கும்மி, கொழு, ஒயில், கரகம் எல்லாம் முறையாக கற்று நிறைய மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து, அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம மன ஆரோக்கியங்கிறது, நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அந்த வகையில் வந்து ஒரு கராட்டே புடோகான் இன்டர்நேஷ்னல் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலை படித்து அதில் வந்து நான் கருப்பு பட்டை வாங்கியிருக்கேங்கிறது நான் பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து மாரத்தான் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி வந்து இப்போ கொரோனா காலகட்டத்தில் வந்து என்னுடைய குழந்தைங்க 3 கிலோமீட்டர் அவங்க ஓடினாங்க, நான் 10 கிலோமீட்டர் வந்து நான் ஓடி வந்து நான் வெற்றி பெற்றேன். அது ஒரு சந்தோஷம். இந்த விளையாட்டு அப்படிங்கிறப்ப ஃபுட்பால் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு வெறியான ஒரு விஷயம். அந்த ஃபுட்பாலில் வந்து ஸ்டேட் லெவலில் இருந்து நிறைய பரிசுகளை பெற்றிருக்கிறேன். தேனி பிரசன்டேஷன் கான்வெண்ட்டில் வந்து நான் 12th முடித்தேன். அங்கே வந்து கபடி கேப்டனாக இருந்தேன். இரவு வந்து விடுதியில் தான் நான் தங்கி படிக்கிறப்ப கபடின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்லலாம் அதெல்லாம் கிழிஞ்சிரும். ஏன்னா அந்த ஒரு வெறி, எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருக்கணும்.
நாளைக்கு மேட்ச் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கனவுக்குள்ளே நாளைக்கு மேட்ச் எப்படி விளையாட போகிறோங்கிறது நான் விளையாடுவேன். என்னை பார்த்துக்கிற விதம் பேசாம உங்களை இந்திய கபடி அணியினுடைய பயிற்சியாளராக போட்டலாம் நினைக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வேகத்தோட ஒருத்தர், ஏன்னா அவங்களுக்கும் அந்த கனவை உருவாக்கிடுவாங்க இல்லையா, நாளைக்கு ஜெயிக்கணும் 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 அப்படின்ட்டு. அப்புறம் அந்த நம்மளை பார்த்துக்கிற நம்ம போய் உட்காரோம் அப்படின்னா எந்த டீம் நம்மளை பார்த்துக்கிற விதம், ஒரு கேப்டன் அப்படிங்கிறதுல வந்து நம்மளை குளுக்கோஸ் கொடுத்து நம்மளை அப்படி தட்டி கொடுக்குறப்ப நம்ம ஒரு மெத்தனை வரும். அது என்னென்னா அந்த வீரத்தினுடைய ஒரு இது விளிம்பு, அந்த வீரத்தினுடைய இது, அந்த ஒரு பள்ளியினுடைய இதே வந்து மதிப்பே நம்ம கையில் தான் இருக்குங்கிறப்ப அது ஒரு மிக ஆற்றலோட விளையாடுறது. அது எப்படி சொல்லிக் கொடுக்குறதுங்க வந்து அவ்வளோ அழகாக விளையாண்டு ஒரு கேப்டனாக இருந்த விதமெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் வாழ்க்கையில். ஒரு தனித்துவமாக மகத்துவமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவங்களை நாங்கள் பாராட்டி மழுகின்றோம். உங்களுடைய எல்லா ஒரு குரல் பதிவாளராகவும் அதே போல் சாதனையாளராக பல துறைகளை மின்னுகின்ற உங்களை வாழ்த்துவதற்குன்னு சொன்னான்னா உங்களுடைய நான் விருந்தினத்தை கேட்குறேன். இப்போது இவங்க ஒரு பல துறைகள் நம்ம வரிசையாக பார்த்தோம், இத்தனை துறைகளில் சாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பதிவை பார்த்தோம். இவ்வளவு துறைகளில் இவங்க சாதிக்கிறாங்க அப்படின்னுச்சு பல இடங்களில் பயணித்து பல மேடை அரங்கங்களில் இலக்கிய நிகழ்ச்சிகளில், அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய கூடுதல் செயலாளராக, தில்லி கம்பன் கழகத்தினுடைய ஆலோசகராக, நிகழ்ச்சிகளுடைய ஒருங்கிணைப்பாளராக, இன்னும் பல தமிழ் பணிகள் தொடர்ந்து செய்கிறீங்க. உங்கள் 2 பேருக்கும் நான் சேர்த்து கேட்குற ஒரு கேள்வி, இந்த டைம் மேனேஜ்மெண்ட், கால பகிர்வு, இதை எப்படி செய்கிறீங்க? இவங்க பகிர்வை பார்க்கின்ற போது உங்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள்? பிரமிப்பாக இருக்குது. பார்த்தா அப்போ தான் அப்படியே பயந்த பிள்ளை மாதிரி உட்காந்துருந்தாங்க. இப்போ அவங்கள பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது, எப்போ பறந்து வருவாங்களோன்ற மாதிரி. ரொம்ப ரொம்ப அமேசிங். அதுவும் இந்த பாறையில் காலை வச்சு மோதி எந்திரிச்சு வர்றதுங்கிறது உண்மையிலேயே பெரிய சமயோஜிதமான ஒரு ட்ரிக்கு. பயிற்சி இருக்கலாம், ஆனால் பயிற்சி பண்ணதெல்லாம் அந்த நேரத்தில் ஞாபகம் வருமாங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ நாங்களாம் மேடையில் பேசுவோம், ஒரு தலைப்பில் தயார் பண்ணிட்டு போவோம். எப்போவுமே பாதி தான் தயார் பண்ணதை பேச முடியும், பாதிக்கு மேலே வந்து அந்த நேரத்தில் என்ன தோணுது, அரங்கம், சூழல், மக்களுடைய மனநிலை, கால நேரம், இதை வச்சு தான் பேச்சு அமையும். பேச்சு வந்து பேசுறதுல அமையிறது. அது மாதிரி உங்களை பார்க்குற போது இந்த அமைச்சிக்கிறது நம்ம நேரம், ஆர்வம் இருந்துட்டால் நேரம் தானாக வரும் அப்படிங்கிறது உங்களை பார்க்குற போது எனக்கு நல்லா தெரியுது. ரொம்ப சர்வசாதாரணமாக நான் போய் அந்த கராத்தையில் வாங்கிட்டு வந்துட்டு அலமையிலேருந்து குதிச்சுங்கன்ற மாதிரி அவ்வளோ அதோடய சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் கேட்டீங்க நேர மேலாண்மை அப்படிங்கிறது உண்மைதான். பெண்கள் வந்து இன்றைக்கி கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு நேர மேலாண்மை. பல பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேரத்தை கொன்னுக்கிட்டு இருக்காங்கன்றது என்னுடைய வருத்தமான ஒரு எண்ணம். கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுடைய அதாவது நான் காற்று என்று குறிப்பிட்டு உங்களை அந்த வாழ்த்தி பாராட்டுகின்ற போது எனக்கு தமிழ் ஒளி அவருடைய கவிதை வரிகள் தான் ஞாபகம் வருது. அழகாக சொன்னாங்க, ஏன்னா ஒரு பேச்சிலையும் சிறந்து விளங்குறீங்க இல்லையா. அப்போது அவர் ரொம்ப அழகாக சொல்ல, நம்ம வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னுச்சு திருக்குறள் போல் அவரும் எழுதியிருக்கார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதுக்கு தகை என்று வள்ளுவருடைய குறளுக்கு ஒப்ப நிறைய எழுதியிருக்கார். அந்த மாதிரி வந்து வரிகளில் அவர் சொல்லுவார் அழகாக, காத்து பயின்று கசடர்க்க சொல்லுடையார் நாத்தடம், அதாவது வார்த்தையினுடைய தடங்கள் இருக்கு இல்லையா, நாத்தடம் நாக்குனுடைய தடம், அந்த நாக்குடைய பயணம். அந்த பயணம் எப்படிப்பட்ட பயணம் அப்படின்னா, காத்து பயின்று கசடர்க்க சொல்லுடையார் நாத்தடம் ஞானத்தடம் அப்படின்னுவார். அப்படி ஒரு ஞானத்தடம் பதித்து வருகின்ற உங்களை நாங்கள் அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி பாராட்டுகின்றோம். ஒரு மிக சிறந்த சாதனையாளர், அனைவரையும் ஒருங்கிணைத்து தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகின்ற மின்னுகின்ற சாதனையாளர், அவங்க தான் இந்துமதி உமேஷ். இவங்களை பற்றி நான் சொல்லுகின்ற போது நீருக்கு உதாரணமாக சொன்னேன், நீரின்றி அமையாது உலகு. அப்போ நீயின்றியும் அமையாது உலகுன்னு பல பேர் இவரை பாராட்டுறாங்க. அது காரணம், நீர் வந்து எந்த இடத்துக்கு போதோ, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிலத்தியல்பால் நீர் திரிந்தட்டு, அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவது போல் நம்ம ஒரு சின்ன கண்ணாடி குடுவையில் வச்சா அந்த வடிவத்தில் இருக்கும், பெரிய அண்டாவில் வச்சா அந்த வடிவத்தில் இருக்கும். நீர் அந்தந்த வடிவங்களில் போகிற மாதிரி இவங்க வந்து கிராமங்களும் சரி நகரங்களும் சரி, ஒரு விவசாயியானாலும் சரி, ஒரு சமூக சேவகரால் சரி, அடுத்ததாக ஒரு தொழிலதிபர், இப்போ அவர்களுக்கான ஒரு பயிற்சியை ஒவ்வொருத்தருக்கும் செய்கிறாங்க. ஒரு மிகச்சிறந்த மேலாண் இயக்குனராக அவங்க வந்து விஷன் அகாடமி ஆஃப் ட்ரைனிங் அண்ட் கவுன்சிலிங் அதுலேயும், அதே போல் இன்னைக்கு உலகமே வந்து வியந்து பாராட்டுகின்ற அளவுக்கு இந்தியாவினுடைய பயிற்சி முகமைகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பயிற்சி முகமையாக பாரத் விகாஸ் பரிஷத்,
அதுலேயும் வந்து ஒரு மிகச்சிறந்த பகுதி தலைவராக இயங்குறாங்க. இந்துமதி உமேஷ், உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி தேசிய அளவில் பல இடங்களுக்கு போய் பலருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பணியை செய்கிறீங்க இல்லையா? உங்கள் பதிவு சொல்லுங்கள். அதாவது இப்போ நான் வந்து கற்றுக்கிட்டது எல்லாரும் ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாங்கன்னா பெரிய பெரிய ஆளோட ரோல் மாடல்ஸ்லாம் சொல்லுவாங்க. இவங்க தான் எனக்கு ரோல் மாடல், அவங்க தான் எனக்கு ரோல் மாடல். எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா, எனக்கு வளர்த்தவங்க பெற்றவங்க 2 அம்மா, அவங்க தான் எனக்கு வந்து பெரிய ரோல் மாடல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து படிப்புலாம் ரொம்ப படிக்காதவங்க, 2வது அப்படி தான் படிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து நான் என்ன சொல்கிறது, தங்க தாம்பூலத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப செல்லமாக. ஏன்னா 20 வருஷம் கழித்து நான் குழந்தை பிறந்ததுனால அவ்வளவு எனக்கு வந்து அவ்வளோ செல்லமான வளர்ந்த குடும்பத்துலேருந்து வந்தேன். அவங்கக்கிட்டேருந்து ஒருத்தர்கிட்டேருந்து ஆளுமையும் இன்னொருத்தர்கிட்டேருந்து திறமையும் கற்றுக்கிட்டு தான் நான் வந்தேன். எனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிடுது, 19 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ரொம்ப MBA HR ஆகணும், நான் ஒரு மனித வளத்துறையில் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் கனவு. ஆனால் வந்து நான் என்ன பண்ணினேன், அப்படி எனக்கு அமையாத சூழல். ஏன்னா நான் தான் அந்த குடும்பத்தில் முதல் பட்டதாரி அப்படின்னு வரும்பொழுது ஒரு டிகிரி முடிச்சுட்டு நான் வேலைக்கு போனேன். ஆனால் வந்து அது எனக்கு போரலை. நம்மளோட சாதனை வந்து சாதிக்கணும்னு நினச்சோமே, அந்த MBA எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறபோது திருமணம்க்கெலாம் அதுக்கப்புறமா என்னோடய கணவர் ஊக்கப்படுத்தி அதுக்கப்புறமா நான் ஆரம்பித்து நான் ஒரு ஜாயின் பண்ணிட்டேன். அந்த இடத்துல நான் வந்து பெரிய கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணணுங்கிறது என்னோடய குறிக்கோள். முதல் கம்பெனி போனாலே அது பெரிய உலகத்துக்கே தெரிஞ்ச கம்பெனியாக தான் இருக்கணுங்கிறது எனக்கு இது. அங்கே நான் போயிட்டேன், அங்கே நான் உட்காந்தாச்சு. ஆனால் வந்து இதுக்கு தான் நம்ம வந்தோம்மா, இதுக்கு தான் வந்தோம்மான்னு டெய்லி நம்ம கேட்டுட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கும்பொழுது, ஆனால் ஏதோ ஒரு குறையே இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்கே, நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம், டெய்லி வரோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம், நமக்கு பிடிச்ச HR ஜாப் வந்துடுச்சு, நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கும் நம்ம ஏதோ ஒன்று சாதிக்கணுமே, இது எப்படி கனெக்ட் பண்ணணும் சொசைட்டியோட, அதாவது பேக் டு ஸ்கூல், பேக் டு சொசைட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம எதுலேருந்து கற்றுட்டோமோ திருப்பியும் அது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இயற்கைக்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கணும், இயற்கைக்கு கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துக்கிட்ட நம்ம வாங்கிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு நம்ம தரணும். அப்படிங்கிற போது நம்ம சொசைட்டிக்கு நம்ம நிறைய விஷயம் நம்ம அதுலேருந்து நம்ம பயன்பட்டுருக்கணும். சொசைட்டிக்கு நம்ம என்ன கொடுக்கறது அப்படின்னு நான் யோசிக்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ணலையே. நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு 50,000 மக்களோட அப்படியே சந்தோஷமாக அப்படி தான் நம்ம போயின்னு இருக்குமே தவிர இது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம் தான் ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, நான் பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ், அதில் வந்து கடைசியாக வர ப்ராஜெக்ட்க்கு வந்து எப்போவுமே 6 மணிக்கெலாம் அந்த ட்ரெயினர்ஸ்லாம் போயிடுவாங்க. அப்போ வந்து அந்த இதுக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய விஷயம் கற்றுண்டு நிறைய விஷயம் நான் இது பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அங்கே ஆரம்பிச்சது தான் ட்ரைனிங். அப்போ நான் அது வந்து பண்ண இதில் வந்து நான் திறமையாக இருக்கேன் போல இருக்குது. எல்லாருமே பாராட்டுவாங்க. இது வந்து எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்தா எனக்கு புரிஞ்சிருக்காது, நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப புரியுதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நான் திறமையை கற்றுட்டேன் சார். அதையே என் தொழிலாக்கிட்டேன், பேஷனை வந்து ப்ரொஃபஷனாக மாற்றிட்டேன். இவங்க ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாளர், மிகச்சிறந்த கல்வியாளர். நான் சொன்ன மாதிரி அந்த நீர் வந்து அதனுடைய எங்கெங்கே போகுதோ அந்த வடிவத்தை ஒட்டுவது போல் அவ்வளோ பேருக்கும் கிராமங்களுக்கு செல்கிறார், நகரங்களுக்கு செல்கிறார், பெருநகரங்களுக்கு செல்கிறார், மெட்ரோ அங்கே போகிறாங்க. ஒரு தொடர் இயக்கமாக பணி செய்கிறாங்க இந்துமதி. இந்த மங்கையர்சொலி நிகழ்ச்சி கூட பாராட்டுகின்ற போது ஒரு சாதனையாளரை இன்னொரு சாதனையாளர் சந்தித்தா எப்படி இருக்கும், இவர்கள் சந்தித்தால் அதுதான் பாரதி என்ன சொல்கிறார் கேட்கலான்னு. அதாவது நீரோட்டம் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வந்து சொல்லுவாங்க, ஒரு நதி போயிட்டுருக்குன்னா இந்த பக்கம் ஒரு கரை, அந்த பக்கம் ஒரு கரை, ஒன்று வெற்றி ஒன்று தோல்வி. காற்று இப்படி அடிக்கும்போது ஒரு நாள் வெற்றி கிடைக்கும், காற்று மாற்றி அடிக்கும்போது ஒரு நாள் தோல்வி கிடைக்கும். ஆனால் அது எதை பற்றியும் கவலை இல்லாமல் தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கிற போது தான் அந்த பயணம் தொடரும். அப்படி தான் பார்க்குறேன் உங்களுடைய இந்த இதையும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, அவங்க சொன்னதில் பெரிய இன்டர்நேஷ்னல் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படின்னு செஞ்சுட்டு அங்கே போயிட்டு திருப்பி இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சோன்னு யோசிச்சிங்கன்றது ஒன்று. அப்புறம் எனக்கும் அவங்களுக்குமான அந்த கனெக்ஷன் நான் யோசித்தது என்னென்னா, பேஷன் ப்ளஸ் ப்ரொஃபஷன், இதுதான் நானும் எடுத்துக்கிட்டது. எனக்கு பேசுகிறது பிடிக்கும், அதையே ப்ரொஃபஷனாகவும் எடுத்தாச்சு. அது மாதிரி நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, முதல்ல வந்து தனக்குத்தானே பயிற்சி எடுக்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க, ஒரு நடைப்பயிற்சி செய்யுங்க, அல்ல ஒரு பாட்டு பயிற்சி செய்யுங்கன்னா 10 நாள் செய்வாங்க, அடுத்த நாள் விட்டுருவாங்க, அப்புறம் 2 நாள் செய்வாங்க, அப்புறம் 10 நாளைக்கு விட்டுருவாங்க. இந்த பயிற்சியில் தொடர்ந்து பயணம் பண்ணுறதே பெருசு.
நாம் பயிற்சி செய்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம். பொதுவாக ஒருத்தர் வீட்டில் உள்ள பிள்ளைங்களே உட்காந்து கணக்கு போடுப்பான்னா கேட்க மாட்டாங்க. ஆனால் இவங்க ஊரில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் கணக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம். பெண்களுக்கு அவங்களுடைய இந்த விஷயத்துலேருந்து நான் சொல்கிறது என்னென்னா, பேஷனை ப்ரொஃபஷனாக மாற்றுங்க. பேஷன் ப்ளஸ் ப்ரொஃபஷன் வர்ற போது முதல்ல கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். இதெல்லாம் ஒரு வேலைன்னு செய்கிறியா நீ அப்படின்னு எல்லாருக்கும் விமர்சனம் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு, இன்னமும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ வந்து கேட்க மாட்டா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. பேஷனையும் ப்ரொஃபஷனையும் ஒன்றா சேர்க்குற போது தொடக்கத்தில் சில போராட்டங்கள் இருக்கும், சில பொருளாதார பிரச்சனைகள் நமக்கு வரலாம். அதில் வந்து எல்லா தொழிலையுமே நம்ம வந்து பெரிதாக பிரபலமாகிற போது வர்ற அட்ராக்ஷனுங்கிறது தனி. தொடக்க காலத்தில் எல்லாருக்கும் வந்து நம்மளை புறக்கணிப்பாங்க, நம்மளை ஒதுக்குவாங்க. என்ன சொல்லப்போனால் அவங்கள எனக்கு தெரியும்னு சொல்கிறதுக்கு கூட சங்கடப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கும் அந்த சொந்த அனுபவம்லாம் இருக்குது. நல்லா நம்மளோட பழகிறவங்க, நம்மளோட பேசி ரொம்ப நட்பில் இருக்கிறவங்க, ஆனால் வெளியில் போகிற போது அவங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட யோசிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இப்பவும் பண்ணிகிட்ருக்கேன் அப்பப்போ. ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் தூக்கி போட்டு கேதார்நாத் போன மாதிரி என்ன சிந்தனையில் ஈசன் இருந்தால் எங்கே வேணாலும் போகலாங்கிற மாதிரி விறுவிறுன்னு போயிட்டே இருக்கீங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய பதிவை, வாழ்க்கை வெற்றி பயணத்தை பேசுகின்ற போது நமக்கு வந்து இன்னும் மேலே கேட்கணும் அப்படின்னு தோணுது. அதாவது ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருந்தோன்னு இல்லைங்க, நான் என்னையும் வளப்படுத்த முடியும், என்னோடு சேர்ந்தவர்களையும் வளப்படுத்த முடியும், என்னுடைய குடும்பத்தில் என் பிள்ளையை டாக்டர் ஆக்க முடியும், அதே நேரத்தில் நான் கிராமத்திலேயே தொடர்ந்து இருப்பேன்னு இன்னும் மேலும் பல பதிவுகளை பாக்யவதி வழங்கவிருக்கிறார்கள். அதே போல் இன்னைக்கு பலருடைய கண்ணீரை துடைக்கின்ற கரமாகத்தான பிரபா அவருடைய கரம். இன்னும் என்ன இருக்குன்னு கேட்க ஆவலாக இருக்கும். ஒரு பைகளை தயாரிப்பார் அப்படின்னா பைகள் மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களையும் அளந்து பலருக்கான ஒரு நன்மைகளையும் தயாரிக்கின்றார். அவர் தான் வந்து ஐராணி. நம்ம தொடர்ந்து அவர்கிட்ட பேச போகிறோம். அதே போல் ஆயிஷானுடைய அவங்களுடைய என்னங்க எத்தனையோ துறைங்க, இன்னும் எவ்வளோ என்ன சொல்ல போகிறாங்க இல்லையா, இன்னும் அதெல்லாம் கேட்குறதுக்காக காத்திருக்கோம். நம்ம இந்துமதி அவர்கள் வந்து அவங்களுடைய அனுபவ பதிவுகளை தொடர்ந்து கேட்பதற்காக நிறைய பதிவுகள் அவற்றை இருக்குது. இந்த சூழலில் சிறப்பு விருந்தினர்கள் பாராட்டுகின்ற அத்தனை செய்திகளையும் நாம் மேலும் மேலும் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்றால் அடுத்த வாரம் வரலையும் காத்திருக்கத்தான் வேணும். காரணம், மங்கையர் சோலை நிகழ்ச்சி இதனுடைய முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். இவர்களோடு இணைந்து பேசி இவர்களை நாம் பாராட்டுவோம். நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.